வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நமது எம்ஜிஆர் பத்திரிகையின் ஆசிரியர் திரு மருது அழகராஜ் அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். மோடி ட்ரம்ப் இருவரும் சந்திச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 நிமிடம் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு இருவரும் கூட்டறிக்கையும் வெளியிட்டிருக்கிறாங்க. பேசப்பட்ட அம்சங்கள் குறித்து ஒன்றுன்னா நம்ம பேசலாம். இந்த சந்திப்பை எப்படி பார்க்கலாம்? இல்லை, இது முதல் சந்திப்பு இரண்டு தலைவர்களுக்கு இடையே ட்ரம்ப் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அப்படிங்கிறதுல இது ஒரு முக்கியத்துவம் நிச்சயமாக. ஏன்னா ஒரு முதல் சந்திப்பில் வந்து ஒரு ரேப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகும். சரி, இது வரைக்கும் தொலைபேசியில் பேசிட்டா கூட ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங், ஒரு கை கொடுக்கும்போது சரி எப்படி நம்ம டீல் பண்ண முடியும், அவருடைய திங்கிங் ப்ராசஸ் என்ன, எல்லாத்தையும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அந்த ரீதியாக இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பு. அதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்க, எந்த விதமான ஒரு முக்கிய ஒப்பந்தம் இந்த ட்ரிப்பில் கையெழுத்திடப்பட போவது இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. ஸோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பில்லை. இது வந்து ஒரு இன்ட்ரடக்டரி மீட்டிங். சரி, நம்ம அடுத்த கட்டமாக எவ்வாறு நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம், என்ன மெக்கானிசம் உருவாக்கலாம், எப்படி குழுக்கள் அமைக்கலாம், அதை பற்றி பேசுவதற்காக ஒரு சந்திப்பாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதே வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், இல்லை இரு நாடுகள் உறவுலேருந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வருங்கிறது எதிர்பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணன் சுமன் சி அவர்கள் சொல்கிறத தான் நானும் வழிமொழிய விரும்புகிறேன். இது ஒரு சம்பிரதாயமான சந்திப்பு. ஒரு முதன்முறையாக ஒரு வல்லாதிக்க நாட்டினுடைய அதிபராக பொறுப்பேற்றிருக்கும் ட்ரம்ப் வந்து இந்தியா போன்ற வளர்ச்சியடைந்து வரக்கூடிய நாட்டின் பிரதமர் சந்தித்து கரமொழி இருக்கிறார். 20 நிமிட சந்திப்பில் நீங்கள் சொன்ன போல மிக பெரிய மாற்றங்களோ அல்லது பொருளாதார மற்றும் சர்வதேச அளவிலான இரு நாட்டுக்கும் இடையிலான ஒப்பந்தங்களோ எதுவுமே இல்லாத நிலையில் இருவரும் கரமொழி இருக்கிறார்கள். இதற்கான எதிர்காலத்திலே இந்த அறிமுகம் ஒரு நல்ல உறவுக்கு முன்னெடுத்து போகலாம் என்று நம்பலாம். பயங்கரவாதம் குறித்தும் பேசியிருக்கிறாங்க. இரு நாடுகள் இணைந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான தீவிரமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இந்தியாவுடைய நீண்ட நாள் கோரிக்கையான சலாவுதீனை சர்வதேச பயங்கரவாதி அப்படின்னு அமெரிக்கா இப்போ அறிவிச்சிருக்கிறது. இது எந்த அளவுக்கு இனிமே கை கொடுக்கும், சர்வதேச அளவில் இது எந்த அளவுக்கு பயன் கொடுக்கும்? இல்லை, இதுவும் ஒரு சிம்பாலிக் கெஸ்டர் தான். இப்போ உடனே வந்து அறிவிச்சதுனால வந்து சலாவுதீனை பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு ஒப்படைக்க போறாங்களோ இல்லை ஒரு சர்வதேச ரீதியாக அவர்கள் வந்து ஒரு கோர்ட்டுக்கு ஒப்படைக்க போறாங்கிறது ஒன்றும் கிடையாது. அடிப்படையாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீவிரவாதம் அப்படிங்கிறத பற்றி பொதுவாக இரண்டு நாடுகளும் தீவிரவாதத்தை எதிர்த்து போராடுவோம்னு சொல்கிறதுல வந்து இட்ஸ் எ ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2010 வந்து பிரதமர் மன்மோகன் சிங் போயிருக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக பாகிஸ்தானை குறிப்பிட்டு வந்து ஜாயிண்ட் கூட்டறிக்கை எல்லாம் இருந்திருக்கு. பாகிஸ்தானை பேர் சொல்லி தீவிரவாதம் தடுக்கப்பட வேண்டும், லஷ்கர்-இ-தொய்பா பேர் சொல்லி, இந்த மாதிரி அமைப்புகள் பேர் சொல்லி எல்லாம் வந்து கூட்டறிக்கைகள் வந்திருக்கு. அந்த ரீதியாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி தீவிரவாதத்துக்கு எதிராக இரண்டு நாடுகளும் போராடுவோங்கிறது வந்து அதில் யாரும் ஆட்சேபிக்க முடியாது இல்லையா? ஆனால் அதனால வந்து ஒரு பெரிய அளவு ஒரு கன்செஷன் இந்தியாவுக்கு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறது சொல்ல முடியாது. திரு சலாவுதீனை வந்து ஒரு தீவிரவாதியாக அறிவித்திருக்கிறதுங்கிறது வந்து இந்தியாவினுடைய ஒரு கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் இன்னும் சில சிக்கல்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு மௌலானா மசூத் அசர் வந்து சீனா தொடர்ந்து வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு வீட்டோ பவர் யூஸ் பண்ணி அவரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எவ்வாறு சமாளிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் அடிப்படையாக as a start, it's a good start, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மீட்டிங். ஆனால் பெரிய அளவில் வந்து ஒன்றும் ஒரு இதனால வந்து இஸ்லாமிய பயங்கரவாதம் அப்படிங்கிற பெயர்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க, அமெரிக்கால பயன்படுத்துறாங்க. இப்போ இல்ல, தொடர்ந்து ட்ரம்ப் வந்து த்ரூ அவுட் ஹிஸ் கேம்பெயின் அவர் வேட்பாளராக இருக்கும்போது தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்த ஒரு பிளாங்க். அது ஜனாதிபதியான பிறகும் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. வெளிப்படையாக வந்து இஸ்லாமிய பயங்கரவாதம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்காரு. அதை வந்து நம்ம நாட்டில் வந்து பிரதமர் வந்து வெளிப்படையாக பேர் சொல்லி வந்து அதை சொல்லலைன்னா கூட அவரும் வந்து மறைமுகமாக அதுக்கு ஆளுங்கட்சி சார்பாக பல முறை அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காமனாலிட்டி இரண்டு நபர்களுக்கு இடையே அந்த ஒரு காமன் த்ரெட் இருக்குங்கிறது கூட எடுத்துக்கலாம். இல்லை, உலகளாவிய பயங்கரவாதத்தால் ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளான அல்லது மிக பெரும் சவாலை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா இந்த பயங்கரவாதம் என்கிற வார்த்தையை உச்சரித்தே ஆகும். எந்த பிரதமரை சந்தித்தாலும் உச்சரிக்கிறார்கள். குறிப்பாக தெற்காசிய பிராந்தியத்தில் கடந்த காலங்களிலே ஒரு மிக பெரும் பிரச்சனைக்கு நாம் பிரச்சனை எதிர்கொண்டிருந்தோம். இன்று வரை காஷ்மீரில் நம்ம தொடர்ந்து அது மாதிரியான அச்சுறுத்தல்களையும் சவால்களையும் இந்தியா எதிர்கொண்டு வருகிறது. ஆக இந்த இரண்டு அதிபர்களுடைய இரண்டு பிரதமர்களுடைய அல்லது சந்திப்புல இந்த பயங்கரவாதத்திற்கு எதிராக இருவரும் கரம் கோர்ப்போம் என்கிற
ஒரு கூக்குரல் வந்து அல்லது அது சூளுரை வந்து உருவாகத்தான் செய்யும். அதுக்கு எதிர்பார்த்த ஒன்றாகத்தான் நான் கருதுகிறேன். பொருளாதார ரீதியாக சிறப்பான நடவடிக்கைகளை மோடி எடுத்திருக்கிறாருன்னு ட்ரம்ப் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறார். பொருளாதார ரீதியா பார்த்தோம்னா நம்ம 2 விஷயங்களை சொல்ல முடியும். ஒன்னு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, அதற்கு பிறகு இப்ப ஜிஎஸ்டி அமலாக போகிறது. இது வந்து அந்நிய முதலீட்டுக்கு எந்த அளவிலையாவது உதவி செய்யும், அமெரிக்க முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வழிவகையை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, அதாவது ஒரு ஒரு ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டி. ஆனால் இப்போ ஒன் நேஷன் மெனி டாக்ஸஸ்ங்கிற ரீதியாகத்தான் இப்போ கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி ஒரு 28-12% சதவீத அளவில் வேறுபடுகிறது. அதை தவிர பல பொருட்கள் ஜிஎஸ்டிக்கு அப்பாற்பட்டு வைக்கப்படுகின்றன. சில விஷயங்களில் மாநிலங்கள் அதற்கு மேலும் டாக்ஸ் போடக்கூடிய ஒரு பற்றியும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது, அதுதான் மிக முக்கியம். அடிப்படை நோக்கம், ஜிஎஸ்டியினுடைய நோக்கம் நல்ல நோக்கம். அதனால வந்து பொருளாதார வளர்ச்சி நிச்சயமா வந்து எதிர்பார்ப்பு வந்து 1 இல்லைன்னா 1.5% ஜிடிபி growth இருக்கும் இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் சரியாக செய்யப்பட்டால் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் இது நடக்குமாங்கிறது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற பேசிஸ் தான். ஸோ அதுக்காக ஒரு அதாவது ஒரு பெரிய ரீஃபார்ம் கொண்டு வந்திருக்கீங்க, அதை வந்து நான் பாராட்டுறேன். அஃப்கோர்ஸ் முந்தைய அரசு தொடங்கியது, இந்த அரசு அதை நிறைவேற்றினார்கள். அது 2 அரசுக்கும் அதுக்கு கிரெடிட் உண்டு. ஆனால் அதை கொண்டு போய் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறாங்க, அதை பாராட்டியிருக்காரு. பொருளாதார ரீதியாக இந்திய அமெரிக்க உறவுகள் நெருக்கமான உறவு தான் இருக்கு. ஆனால் அமெரிக்கா இப்போ ப்ரொடெக்ஷனிசம், மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், அமெரிக்காலேயே உற்பத்தி செய்யணும், அமெரிக்காவில் இருக்கிற வேலைகள் அமெரிக்கர்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ரீதியாக தான் ட்ரம்ப் தொடர்ந்து பேசிட்டு இருக்கார். இதனால இப்போ உதாரணத்துக்கு கிளாசிக்கல் இருந்து H1B விசா பிரச்சனை. ஸோ இதற்கெல்லாம் எவ்வாறு தீர்வு காணப்படுகிறதுங்கிறது வந்து அஃப்கோர்ஸ் இந்த சந்திப்பில் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அதை பற்றி ஒன்றும் பேசவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. நிச்சயமா வந்து பேக் சேனல்ல நிச்சயமா 2 தரப்பு அதிகாரிகளும் உறுதியாக இதை பத்தி பேசியிருப்பாங்கன்று இல்லை. ஆனால் அந்த அறிக்கையில அதை பற்றி இந்தியாவினுடைய கன்சர்ன்ஸ் ஆன் தி விசா ரெஜிம், புது விசா ரெஜிம், அதை பற்றி ஒன்றும் குறிப்பிடவில்லை. அது வந்து ஓரளவுக்கு ஒரு வருத்தம் அளிக்கிறது. அதிலேயே இந்தியர்களுக்கு மாற்று கருத்து இருக்கும். இங்க இருந்து தகுதியான நபர்கள் வருவாங்க, நல்ல ஊதியத்துக்கு அங்கே ஆட்கள் எடுக்கப்படுவாங்க, அதனால புதிய விசா நடைமுறைகளை இந்தியர்கள் வந்து ஆதரிக்கிறாங்கன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கருத்து இல்ல, அது அந்த மாதிரி, அதாவது எண்ணிக்கை மிகவும் குறைந்துரும் இல்லையா? இப்போ ஒரு $60,000 உங்களால போய் அங்க பணி செய்ய முடியும் அப்படின்னு இருந்தாக்க ஒரு ஆயிரக்கணக்கான நபர்கள் போறதுக்கான வாய்ப்பு, அதிக அளவில் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை போன்ற துறைகளில். ஆனால் நீங்க மினிமமே $120,000 தான் சம்பாதிக்கிறவங்களுக்கு அந்த ரேஞ்ச் சம்பளம் கொடுத்தால்தான் நீங்க வர முடியும்னா எத்தனை கம்பெனிகள் எத்தனை ஊழியர்களுக்கு அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க அமெரிக்காலங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஊழியர்களுக்கு இப்ப எதுக்காக வந்து இங்கிருந்து எடுக்கிறது வந்து அந்த காஸ்ட் டிஃபரன்ஷியல். ஏன்னா அவங்களுக்கு குறைந்த வேஜஸ்ல அவங்களுக்காக வேலை நடக்குது, பிளஸ் அவங்களுக்கு ஈக்குவலண்டா அமெரிக்கன் எம்ப்ளாயி வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் அதாவது அந்த காஸ்ட் டிஃபரன்ஷியலை அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு $120,000 அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எத்தனை நிறுவனங்கள் முன் வருவார்கள், எத்தனை வேலைகள் இந்தியர்களுக்கு கிடைக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எண்ணிக்கை குறைஞ்சிரும், எண்ணிக்கை நிச்சயமா குறையும். அதாவது இந்த ஜிஎஸ்டின்ற விஷயத்தை பொறுத்தவரையும் பொருளாதார தேக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கடந்த காலத்தில் இருந்த தேசிய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி விகிதம் என்பது சமீபத்தில் குறைஞ்சிருக்கு, வெகுவாக குறைஞ்சிருக்கு. இந்த வரி ஒரே வரி ஒரே இந்தியா அப்படின்ற அடிப்படையில் வைக்கக்கூடிய இந்த கோஷங்கள் ஒரு மனிதனை 3 வேளையும் பட்டினி போட்டுட்டு அவனுக்கு அழகாக கோட்டு சுட்டு போட்டு விடுற மாதிரி ஒரு அலங்காரத்தை வெளியே உருவாக்கி விட்டு உள்ளூரே நாட்டினுடைய வேலைவாய்ப்பின்மை, பொருளாதார தேக்க நிலை, உற்பத்தி சார்புகளில் கூட மிக பெரும் ஒரு பின்னடைவு, இவற்றையெல்லாம் மறைக்கிற ஒரு காரியமாக இருந்து விடக்கூடாது. அமெரிக்காவினுடைய இன்னைக்கு வந்து அவங்க சுதேசி தத்துவத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க. அமெரிக்கா என்ன சொன்ன மாதிரி அமெரிக்கர்களுக்கே வேலை, அமெரிக்காவினுடைய உற்பத்தி அமெரிக்காவை சார்ந்தே இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வரதன் மூலமா இப்போ இந்த H1B விசா மூலமா ஏற்படக்கூடிய தேக்க நிலை. இந்தியாவுக்கு வேறு பார்வை ஏதாவது இருக்கா என்ன? இந்தியான்னு அவங்களும் சொல்றாங்க, இந்தியர்களுக்கு முன்னுரிமை அவர்கள் சொல்வது என்பது வேற, அந்த கோஷத்தை இந்தியா முன்னெடுப்பது என்பது வேற. இங்கே தீர்க்கப்படுவதற்கான பிரச்சனைகள் ஏராளம் இருக்கிறது. அவர்கள் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை என்று சொன்னதெல்லாம் கனவுகளா போயிருக்கு. நிறைய வேலை வாய்ப்பின்மை வருது, உற்பத்தி துறையில் கூட மிக பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. தேசிய வளர்ச்சி விகிதம் முறையாக ரொம்ப பெரிய அளவில் பின்தங்கி இருக்கு. இந்த நேரத்தில் ஜிஎஸ்டி அப்படி ஒரே வரி வரி என்று சொல்வது பார்த்தீங்கன்னா வரிக்கு வரி சொல்ற இந்த வார்த்தை ஜாலமாக இருக்குது. இல்ல, சட்டமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்றிட்டு பட்டாசு தொழிலாளர்களின் போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு அமைச்சர் சொல்றதை வந்து அப்புறம் எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, யதார்த்தத்தை உணர்ந்திருக்கலாம். தங்களுடைய தீர்மானத்தில் கூட இது முரண்பாடாக இருக்கிறது என்பதை அந்த அமைச்சர் உணர்ந்திருக்கலாம். சுதந்திரமான கருத்தை அவர் இங்கே உணர்ந்து, ஏன்னா அவர் சிவகாசியிலே பிறந்தவர்,
அங்கே இருக்கக்கூடிய பட்டாசு தொழிற்சாலையினுடைய இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளியல் வருமானத்தை தேடித்தரக்கூடிய துறைகளில் ஒன்று. நிதியமைச்சர் சொல்றாரு அப்படிலாம் ஒண்ணுமே முடங்கி போயிடவே இல்லை, எத்தனை முறை வேண்டுமானாலும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போய் நம்மளால பேச முடியும், பண்ணலாமே, திரும்ப திரும்ப அதை பேசி சரி பண்ண முடியும், இதோட முடிஞ்சிருச்சு, முடங்கி போயிடுச்சு, பிரச்சனை இனிமே சரி செய்ய முடியாதுன்னு இல்ல. அதனாலதான் சொல்றேன், விவாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனாலேதான் இந்த அமைச்சர் சொல்றாரு இது பிரச்சனைக்குரிய விஷயம், இதுவும் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் என்பதற்காகத்தான் அவர் விமர்சனத்தை தொடங்கி இருக்கிறார். இல்ல, ஒரு போராட்டத்திற்கு ஒரு ஆதரவு கொடுக்கணுங்கிறது வந்து ஒரு ஆளுங்கட்சியில இருக்கிற ஒரு நபரும் அதுவும் ஒரு அமைச்சரா இருக்கிறது ஒரு வினோதமான ஒரு விஷயம். ஏன்னா அதாவது ஒரு போராட்டத்தை யாரோ அறிவிக்கிறாங்க, பதில் என்ன வரணும்? நிச்சயமாக உங்க கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள், இந்த கோரிக்கைகளை நாங்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு கொண்டு போய் எப்படியாவது இந்த பட்டாசுல இந்த 28% இந்த ரேட்டை வந்து நாங்க குறைக்கிறதுக்கு முயற்சிப்போம் அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்கணுமே தவிர நான் போராட்டத்தை ஆதரிக்கிறேன்னா அறிவிச்சிருக்கிறது ஒரு நாள் போராட்டம் கூட இல்ல, காலவரையற்ற போராட்டம், அதுக்கு போய் ஒரு ஆதரவு ரொம்ப அது வந்து அந்த கட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்களினுடைய பிரதிபலிப்பா இருக்கலாமே தவிர அதுக்கும் அந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸுங்கிறதுக்கும். ஏன்னா ஒரு ஜெனுவின் சரி உண்மையாகவே இது வந்து ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை, அது மாற்று கருத்து இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினர் சொல்லணும், நாங்க வந்து அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல இதை வந்து முன்னிறுத்த போறோம், இது வந்து நிச்சயமாக நாங்க எப்படியாவது ஒரு ரேட் ரிடக்ஷனுக்கு நாங்க பாடுபடுவோம், அந்த ரீதியான ஒரு மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். சமீபத்தில் கூட எய்ம்ஸ் மருத்துவமனை வரலைன்னு சொன்னா நான் சட்டமன்ற உறுப்பினர் பதவி அமைச்சர் பதவியை கூட துறப்பதற்கு தயார்னு ஒரு அமைச்சர் சொன்னார். இவை எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா முன்வைக்கப்படக்கூடிய தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தும் மறுக்கப்படுகிற நிலையில் வரக்கூடிய ஒரு கோபக்கடை. யாருமே வந்து பால்ல வந்து கெமிக்கல் இருக்குது, அதெல்லாம் நிரூபிக்கலன்னா நிரூபிச்ச உடனே அது மாதிரி நிறைய ராஜினாமா செய்யறேன், நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதைத்தான் நம்ம அடுத்ததா பேச போறோம். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதிமுகவில் வலுக்கும் மோதலால் குழப்பம் அப்படின்னு செய்தி இருக்கு. ஒருவரை ஒருவர் மாறி விமர்சனம் பண்ணிக்கிறாங்க, அதனால அதிமுகவில் வலுக்கும் மோதலால் குழப்பம்னு செய்தி இருக்கு. எப்படி பார்க்கிறது? யாருடைய தலைமையில் இயங்குவது அப்படின்னு பிரச்சனை இருக்கா? அந்த அடிப்படையில் இந்த குழப்பம்னு புரிஞ்சுக்கலாமா? இந்த கட்சிக்கு தலைமையே உருவாகிவிடக்கூடாதுன்னு யார் நினைத்தார்களோ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுமை மிக்க அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு தமக்கான ஒரு தலைமை மாற்றத்தை அமைதியான முறையில் நடத்தி ஒரு பொதுக்குழுவின் மூலமாக பொதுக்குழு நடத்தி ஒரு பொதுச்செயலாளரை தேர்வு செய்து ஆட்சிக்கும் ஒரு தலைமை மாற்றத்திற்கு தயாரான வேளையில் ஒரு தீர்ப்பு விரைந்து பெறப்பட்டது. விரும்பிய விதத்தில் கிடைத்த தீர்ப்பு, வேண்டிய நேரத்தில் கிடைத்த தீர்ப்பு, பொதுச் செயலாளரை சிறைக்கு அனுப்பியது. அதற்கு பிறகு தியான பீடங்கள், தியான நாடகங்கள் தொடங்கப்பட்டன. அதற்கு பிறகு துணை பொதுச் செயலாளரை வைத்து இந்த இயக்கத்தை நடத்தலாம் என்ற நிலையில் அவர் மீதான வழக்குகள், அந்நிய செலவாணி வழக்கு வேகப்படுத்தப்பட்டது. ஆர்கே நகரில் அவர் போட்டியிட வெற்றி பெற்று விடுவாரோ என்ற நிலையில் தேர்தலை நிறுத்தப்பட்டது, சின்னம் முடக்கப்பட்டது. ஆக இதையெல்லாம் யார் நடத்துகிறார்களோ, இதற்கெல்லாம் யார் கணக்கு போட்டு எந்த கணக்காயர் வேலை செய்கிறாரோ, அந்த அவர்களுடைய நோக்கத்தை நோக்கி வெடிப்பு என்பது மேல்மட்டத்திலே நிற்குதே, இன்னும் அடிமட்ட ரூட் லெவலுக்கு வெடிக்கலையே, இது வெடித்து புலவானால்தான் அவர்கள் ஒன்று ஆசைப்படுகிறார்கள், ஒன்று இந்த கட்சியவே தங்கள் கட்சியாக மாற்றிவிட முடியுமா என்று ஆசைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அது பலிக்காத நிலையில், ஒருவேளை இவர்களுக்கு ஒரு நடிகரை வைத்து நட்சத்திர அந்தஸ்து வைத்த ஒரு நடிகரை வைத்தால் இந்த தொண்டர்கள் எல்லாம் பிளவுற்று அங்கே போவார்களா என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் அது தொடங்குகிற நேரத்தில் இங்கே இந்த பிளவுகள் ஆரம்பித்தால் தொண்டர்கள் அலைவாய்ந்து அங்கே இந்த வழக்கு, இந்த நடவடிக்கை, இதுக்கு எதுவுமே முகாந்திரம் இல்லை, ஆதாரங்கள் இல்லாத நடவடிக்கை. முகாந்திரம் இருக்கக்கூடிய வழக்குகள் அநேகம் பேருக்கு, அநேக கட்சிகளுக்கு 1000 இருக்கிறது. அவையெல்லாம் அடுப்படி பூனைகளாக தூங்குகிற போது ஒரு இயக்கத்தில் ஒரு பிரிவை பட்டு மட்டுமே. இப்ப பிளவை ஆதரிக்கிறவரை எந்த அமைச்சராக இருந்தாலும் அல்லது யாரா இருந்தாலும் பிரதமரை உடனே போய் சந்திக்கிறாங்க பிளவை ஆதரித்தால். ஆனால் பிளவுக்கு எதிராக ஒரு அமைச்சர் இருந்தால் அவரை சிபிஐ சந்திக்கிறது, வருமான வரி சந்திக்கிறது, அமலாக்க பிரிவு சந்திக்கிறது. இவையெல்லாம் கடைக்கோடி அதிமுக தொண்டன் மிக தெளிவாக அறிந்திருக்கிறான். இன்னைக்கு வரையும் நீங்க பாருங்க, தலைவர்களிடம் அலைவாய்தல் இருக்கிறது, மோதல் இருக்கிறது, கருத்தொற்றுமை குறைகிறது. ஆனால் அதிமுகவினுடைய தொண்டன் ஸ்திரமா இருக்கான், கட்டுக்கோப்போடு இருக்கான். அவன் எந்த கட்சிக்கும் போகல, எந்த வேட்டையும் மாத்தல. எதற்காக என்று சொன்னால் அவன் ஒன்னு புரிஞ்சுக்கிறான், இந்த இயக்கத்தை ஒரு சக்திகள் கைகூடி கரம் கோர்த்து கொண்டு உடைத்து நொறுக்குவதற்கு ஆசைப்படுகிறார்கள். ஒரு தலைமை உருவாகிவிடக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதற்கு நாம் சந்தர்ப்பம் கொடுத்து விடக்கூடாது, நம் சகோதர சண்டை முடிவுக்கு வந்துவிடும் என்று அவன் காத்திருக்கிறான். அதுக்கும் ஒரு எல்லை இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான், எப்படி தலைமை இல்லாமல் மெரினாவில் ஒரு போராட்டம் உருவாச்சோ, ஒரு தன்னெழுச்சியான ஒரு எழுச்சி ஏற்பட்ட போது அதுபோல் அதிமுக தொண்டர்கள்
இந்த ஒற்றுமையின்மையை ரசிக்க மாட்டாங்க. ஒத்துப்போங்கன்னான்னு இந்த பெரிய அண்ணன் 2 பேருக்குள்ள சண்டை வரும்போது கடைக்குட்டி பிள்ளைங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்குங்க. அதற்கு பிறகு 2 பேரையும் நீங்கள் சும்மா இருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற கோப கணைகள் கூட இந்த நிலை போகலாம். ஆக இது என்னை பொறுத்தவரை ஒரு வல்லாதிக்கம் படைத்தவர்களினுடைய சித்து விளையாட்டு. அவுட்லுக் பத்திரிகையில் திரு குருமூர்த்தி அவர்கள் இதை வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. பிரச்சனை உருவான நேரத்திலேயே ஓபிஎஸ் வந்து என்னை சந்திச்சாரு, என்ன ராஜினாமா பண்ண சொல்கிறாங்களே, நான் என்ன செய்யலாம்னு என்னோட ஆலோசனைலாம் கேட்டாருன்னு இருக்காரு. ஆக இதன் ஆணிவேர் யார், இதற்கு யார் காரணம்? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் நீங்கள் முதலமைச்சர் வந்து விளையுங்கன்னு சொன்னால் இவர் ஆலோசனை கேட்பதற்கு அங்கே போகிறார் என்று சொன்னால் அவர் இயக்குவது அவர்தான் என்பது எல்லாம் தெரிய வந்திருக்கிறது. இவையெல்லாம் இப்பொழுது அப்பட்டமாகிவிட்டது. அதனால இந்த வெடிப்பு, இந்த குழப்பம் சிலரால் திட்டமிடப்பட்டது, அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது, அது தொடரக்கூடாது என்பதுதான் என்னை போன்றவருடைய ஆசையெல்லாம். இல்லை, யார் அந்த சிலர், யாரை அவர் குறிப்பிடுறாரு? அப்போ அந்த மாதிரி வழக்குகளை போட்டு இவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுத்தவர்களுக்கு அந்த நபர்களுக்கு தான் ஆதரவு கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா? தன்னிச்சையாக, அதுவும் யாரும் கேட்காத ஒரு சூழலில். இப்போ திரு வெற்றிவேல் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, பிரதமர் வந்து திருமதி சசிகலாவிடம் ஆதரவு கோரி இருக்கிறார், அதற்கு ஆதாரம் இருக்கிறதுன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த ஆதாரம் இருந்தால் அது பாஜக இருந்து யாருமே சொல்லலையே. இந்த மாதிரி நாங்கள் கேட்டோம், ஓபிஎஸ் அவர்களிடம் அமித்ஷா பேசினாரு அப்படிங்கிறது பாஜக தரப்பிலையும் ஒத்துக்கொள்ளப்படுகிறது. பிரதமர் வந்து முதலமைச்சர்கிட்ட பேசினாருங்கிறது அவங்க 2 தரப்பும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் இவர்கிட்ட பேசினதோ, திரு தினகரன்கிட்ட பேசினதோ, இல்லை திருமதி சசிகலாட்ட ஒரு தூது விட்டதோ பாஜக தரப்பில் யாருமே வந்து சொல்லவில்லை. ஸோ அடிப்படையாக அதற்கு என்ன விதமான ஒரு ஆதாரம் இதுவரைக்கும் வைக்கப்படாத ஒரு சூழலில் அதை எப்படி வந்து அதை ஒரு ஃபேக்டாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி வந்து இப்போ அமலாக்க பிரிவு பற்றி சொன்னார், சிபிஐ பற்றி சொன்னார், ஐடி பற்றி சொன்னார், அதெல்லாம் யாரிடம் இருக்கிறது? மத்திய அரசிட்ட தானே இருக்கிறது. மத்திய அரசுனா அப்போ ஆளும் கட்சி, மத்தியில் இருக்கிறோம் ஆளும் கட்சி, அவர்களை பயன்படுத்தி கொண்டது அப்படிங்கிறதானே ஒரு குற்றச்சாட்டு. அப்போ ஏன் அவங்களுக்கு ஜனாதிபதி ஆதரவு அளிக்கணும்? எடப்பாடியை போய் தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து நாங்கள் மத்திய அரசு ஆதரிக்கணும், பிஜேபி ஆதரிக்கணும் அப்படின்னா கட்சி வந்து தினகரன் தலைமையில் இயங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு தன்னிச்சையாக அறிவிக்கிறாங்க, தினகரன் தரப்புலேருந்து அறிவிக்கிறாங்க, நாங்களும் பிஜேபியை ஆதரிக்கிறோம் அப்படின்னு. எப்படி புரிஞ்சுக்கிறது அது? இல்லை, அதைத்தான் நீங்கள் வனத்துறை அமைச்சரும் ஒரு கழகத்தின் பொருளாளராக இருந்த ஒரு மூத்த அரசியல்வாதியான திண்டுக்கல் சீனிவாசன் அவர் வெளிப்படையாகவே ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதாவது ஆட்சியில் வாக்களித்த மக்களுக்கு நன்மையும் செய்யணும், அதற்கு ஒத்துழையாமை இயக்கத்தை ஒரு பக்கம் பிஜேபி தொடர்ந்து செய்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் புறக்கணிக்குது. அடுத்து அரசியல் ரீதியாக அதிமுகவை அழிப்பதற்கு மிக வேகமாக மிக விரைவாக ராஜாலாம் வெளிப்படையாகவே சொன்னார், ஆமாங்க நாங்கள் பின்னணியிலிருந்து இல்லைங்க முன்னணியிலிருந்து செயல்படுறோம்னு சொல்லியிருக்காங்க. இதன் பின்னணிகளே பின்னணியும் சொல்றதே தப்பு. என்ன சொன்னாரு, வேற வழி இல்லாம அதுதான் சொல்றேன். அப்ப அந்த வேறு வழி இல்லாத நிலைதான் இந்த குடியரசுத் தலைவர் வேட்பாளரையும் ஆதரித்திருப்பார். என்ன சொல்றேன், அதற்கு காரணம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதான எதிர்ப்பு இயக்கமான திமுகவும் இன்றைக்கு பாஜக செய்யக்கூடிய இதே பழிவாங்கல்களை, இதே வழக்கு போடுகிற விஷயங்களை எல்லாம், 1 டஜனுக்கும் மேற்பட்ட வழக்குகளை அம்மா மீது சின்னம்மா மீது எல்லாம் போட்ட காங்கிரஸ் கட்சியும் ஒன்றாக இருக்கிற போது அனைத்திந்திய அண்ணா திமுகவின் பிரதான எதிரியான திமுக, காங்கிரஸ் இவர்கள் ஆதரிக்கக்கூடிய வேட்பாளரை ஆதரிப்பது முறையாக இருக்காது என்று கருதி இருக்கலாம். இன்னொன்று, அம்மா எப்பவுமே அம்மாவனுடைய அரசியல் பழக்கம் ஒரு பின்புலம் இல்லாத, இப்போ மீரா குமாருக்கு வந்து ஜெகஜீவன் ராமனுடைய புதல்விங்கிற ஒரு விசிட்டிங் கார்டு, அவங்க சபாநாயகரா, பாராளுமன்ற சபாநாயகரா, மத்திய அமைச்சரா, பலமுறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பல பதவிகளை அனுபவித்தவங்க, ஒரு குடும்ப பின்னணியெல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் இல்லாத ஒருவராக இவர் ஒரு சாதாரண ஒருவராக, ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் என்ற அடிப்படையை தவிர பெரிய பதவிகளில் இல்லாத நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை இருவரில் இவர் ஒரு பரவாயில்ல அப்படின்ற முடிவுக்கு அதிமுக வந்திருக்கலாம். அதை கடந்து இன்னொன்று, நிறுத்தப்பட்டிருப்பவர் பாஜகவினுடைய பாராளுமன்ற வேட்பாளரோ சட்டமன்ற வேட்பாளரோ அல்ல, அரசியலுக்கு அப்பாற்பட்ட இந்திய தேசத்தின் முதல் குடிமகன் என்று சொல்லக்கூடிய அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு முதல் குடிமகனை ஆதரிக்கிறதா. திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொன்னார்னா, வேறு வழி இல்லாம நாங்க ஆதரிக்கிறோம், திமுக வந்து காங்கிரஸ் ஆதரிக்கிறதுனால நாங்க ஆதரிக்கிறோங்கிறாரு. ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதா என்ன முடிவு எடுத்திருப்பாரோ அதைத்தான் 3 அணிகளும் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அவர் என்னை பொறுத்தவரை நான் ஓபிஎஸ்ஐயும் பாஜகவையும் பிரித்து பார்க்கவே இல்லை. என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய செயல் தலைவராகத்தான் திரு பன்னீர்செல்வத்தை நான் பார்க்குறேன். இன்றைக்கு வரை அவர் பாஜகவுக்கு எதிரான எந்த கருத்தையாவது அவரால் பேச முடியுமா?
அப்படின்னு பேச முடியாது. சரி, சசிகலா தரப்புகிட்டையும் தினகரன் தரப்புகிட்டையும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு பிஜேபி தரப்புல யார் மூலமாக அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது? ஏன்னா பிஜேபி தரப்புல இதுவரைக்கும் ஒத்துக்கல. இந்த இரண்டு தரப்பு இபிஎஸ் தரப்பு ஓபிஎஸ் தரப்பும் ஆதரவு கேட்டாங்க, நன்றி சொன்னாங்க, அந்த மாதிரியான பரிவர்த்தனைகள்லாம் நடந்தது. அந்த மாதிரி எதுவுமே இல்ல, ஆனா ஆதாரம் இருக்குன்னு ஆதரவு கேட்டார்களா இல்லையா என்பதில் எனக்கு தெரியல. அது ஆதரவு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் இந்திய தேசத்தின் மூன்றாம் பெரும் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திமுக ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தலில் தமக்கான வேட்பாளர் நாங்கள் ஆதரிக்கிற வேட்பாளர் இவர்தான் என்று அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை செய்திருக்கிறதா தான் நான் கருதுறேன். ஆனாலும் ஒன்று, ஆதரிக்காத ஒரு நிலை எடுக்க முடியாதா? ஆதரிக்கல அப்படின்னு ஒரு நிலை எடுக்க முடியாதா? யாருக்குமே ஆதரவு இல்லைன்னு ஒரு நிலை எடுக்க எப்படி செய்ய முடியும்? நடக்கிறது ஒரு அரசியல் கட்சியினுடைய தேர்தல் அல்ல, அரசியல் பதவிக்கான ஒருவரை தேர்வு செய்யக்கூடிய தேர்தலும் அல்ல. ஒரு நாட்டின் முதல் குடிமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல ஒரு மூன்றாம் பெரும் கட்சி பிளவுபடுத்துவதற்கு இவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறாங்கன்னு நீங்க பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதற்கு பிறகு ஒண்ணு வேணாங்க, இல்ல ஒண்ணு வேணாம், இது நான் சொல்லிடுறேன். 1980 இல்ல, அதாவது அடிப்படையாக பாஜக அனுப்பக்கூடிய செய்தி என்ன? இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் திருமதி சசிகலாவுடைய குடும்பத்தோ திரு டிடிவி தினகரன் மீது அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் அந்த சிக்னல்ல. யாருக்கு அந்த சிக்னல்? அந்த சிக்னல் வந்து அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் அந்த சிக்னல் கொடுக்குறாங்க. ஏன்னா அடிப்படையாக அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி திரு டிடிவி தினகரன் ஆதரவு கேட்கறதுங்கிறது ஒரு நிமிஷம் வேலை. யாராவது ஒருத்தர் திரு அமித்ஷா பண்ணணும்னு கூட இல்லை, யாராவது ஒரு தலைவர் இல்லை தமிழ்நாடுல இருக்கிற பாஜக மூத்த தலைவர்கள் யாராவது கூட ஃபோன்ல பேசி அழைப்பு விடுத்திருக்கலாம். அழைப்பு விடுக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் வந்து ஒரு சிக்னல் அனுப்புறாங்க. அது யாருக்குன்னா இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, ஐயா இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு வித்தியாசம் நாங்கள் பார்க்கல, இவங்களையும் ஏற்றுக்கிறோம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அணிக்கும் எங்களுக்கும் ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது, நாங்கள் அவங்களையும் ஏற்றுக்கிறோம், அதனால தான் பிரதமர் ஃபோன் பண்ணி ஆதரவு கேட்குறாரு. ஆனால் அங்கே ஒரு அணி உருவாகி இருப்பதை அவர்கள் பார்த்திருப்பார்கள். 25 பேரோ 30 பேரோ 35 பேரோ போய் சந்திக்கிறாங்க. அவர்கள் வந்து தன்னிச்சையாக செயல்படுவார்களா? முதல் டெஸ்ட்டே அந்த இஃப்தாரில் வந்து ஒரு டெஸ்ட் வந்துச்சு. இஃப்தார் பார்ட்டியில் என்ன ஆக போகுது? ஏன்னா நீங்கள் கடைசி ஒரு வாரம் 10 நாளாக பார்த்தீங்கன்னா திரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக சொன்னது, முதல்ல இஃப்தார் நிகழ்ச்சி இவருடைய தலைமையில் தான் நடக்கும், கட்சியினுடைய முக்கிய நிகழ்ச்சிகள்லாம் இவர் தான் கலந்து கொள்வார், அதுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தல் யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிறது இவங்க தான் முடிவு எடுப்பாங்க அப்படிலாம் சொன்னது ஒவ்வொன்றும் பொய்த்து போன பிறகு நிச்சயமாக அந்த அணிக்கு என்னுடைய ஆதரவு வந்து சட்டமன்ற உறுப்பினர் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் சரி, இது பிஜேபியினுடைய சிக்னல் நிச்சயமா வந்து அவங்களுக்கு தெரியும். சரி, 2 பேரை கேட்கறாங்க, இவரை மட்டும் கேட்கல, ஏன் கேட்கலன்னு கேள்வி வரும். இல்ல, அவர் பொய்த்து உங்களுடைய இதெல்லாம் பொய்த்து போயிட்டது அது இல்லை. 60 நாட்களுக்கு நான் அரசியல் செய்ய போவதில்லை என்று அவர் ஒதுங்கித்தான் இருக்கிறார். அவரை விரும்பக்கூடியவர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் அவரை சென்று பார்த்துட்டு வராங்க. ஆதரவாளர் என்று சொல்வதை விட அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் துணை பொதுச் செயலாளர் அவர் இருக்கார். பொதுச் செயலாளர் சிறையில் இருக்கிற நிலையில் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரை போய் சந்திப்பது. தினகரன் அரசியல் பண்ணல, ஆனா தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அரசியல் பண்றாங்களே, எல்லாருமே பேசுறாங்க. வெற்றிவேல் பேசுறாரு, தங்க தமிழ்ச்செல்வன் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்யறாரு, வெற்றிவேல் ஜெயக்குமாருக்கு எதிராக சட்டசபையில பேசுறாரு. இந்த குழப்பங்கள் தான், இந்த குழப்பங்களைத்தான் சிலர் விரும்புகிறார்கள். அந்த குழப்பங்களுக்கு இவர்கள் பழிபோகிறார்கள் என்கிற வருத்தம் எனக்கு கூட உண்டு. என்னை பொறுத்தவரை அதிமுகவின் தலைமை யார் இருக்க வேண்டும் என்று பாஜக முடிவு செய்ய முடியாது. பாஜக கூட தான் எங்களுக்கு இந்த தலைமை வேண்டாம்னு நாங்கள் சொல்ல இது விளைவிக்குங்க, இவருடைய தலைமை நாட்டை அளிக்கும் என்று நாங்கள் சொல்லி ஒரு விளைவு சொல்ல முடியாது. அது அந்தந்த கட்சி தொண்டர்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய விஷயம். 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இந்த தொண்டர்களுக்கு தெரியும் இந்த இயக்கத்தை யார் தற்காத்தது, இந்த இயக்கத்திற்காக போராடியது யார், இந்த இயக்கத்திற்காக அம்மா கூட நின்று அனைத்து துன்பங்களிலும் பங்கேற்றது யார், சிறை சென்றது யார், பிரச்சனைகளை எதிர்கொண்டது யார். அம்மா 27 நாள், சின்னம்மா 9 மாதம், 18 வழக்குகள், அடுக்கடுக்கான வழக்குகளை போட்டு நீதிமன்றத்தின் நெடிய படைக்கட்டிகளில் அலைக்கழித்து ஆயுளையே குறைத்து அவர்களுடைய ஆரோக்கியத்தை குலைத்ததெல்லாம் யார் என்று கட்சிக்காரனுக்கு தெரியுங்க. இந்த இயக்கத்தை இவர்கள் 2 அணியை பிடிக்கல, எங்களுக்கு நாங்கள் சிக்னல் கொடுக்குறோம், அது பாஜகவினுடைய வேலை இல்லை. உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க எய்ம்ஸ் கொண்டு வாங்க, காவேரி மேலாண்மை வாரியம் கொண்டு வாங்க, கீழடியில் தோண்டுங்க, நெடுவாசல்ல தோண்டாதீங்க, இது போன்ற நன்மைகளை நிறைய செய்து பாஜக மக்களின் மனதில் இடம் பிடிப்பதற்கு 1000 சாத்தியக்கூறு இருக்கிற போது ஒரு தலைமை மறைந்து விட்டார், ஒரு சகாப்தம் மறைந்து விட்டது என்கிற சாவ சந்தர்ப்பமாக்குவது கடைந்தெடுத்த கோழைத்தனம், கடைந்தெடுத்த அயோக்கியத்தனமாக நான் கருதுகிறேன். இல்ல, அதாவது பாஜக தான் எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் அதாவது இவர்கள் 3 அணிகளும் எவ்வளவு அணி இருக்கோ எல்லாரும் ஒன்று சேர்வது எப்படி பாஜக தடுக்க முடியும்? எனக்கு புரியவே இல்லை. அண்ணன் தம்பி சண்டைன்னு சொல்றாரு. அண்ணன் தம்பி சண்டையில் அண்ணன் தம்பி உட்காந்து பேசி முடிவு எடுக்கிறதுல
எப்படி ஒரு தேர்ட் பர்சன் எப்படி இன்வால்வ் ஆகும்? பல குடும்பங்களில் பங்காளி சண்டை அண்டை வீட்டுக்காரனா இல்ல அண்டை வீட்டுக்காரன் வந்து சண்டையை வேணா மூட்டி விடலாம், சண்டையை வேணா வளர்த்து விடலாம். பட் இவென்ச்சுவலா இது இரண்டு தரப்பும் நாங்க ஒண்ணு சேர போறோம் முடிவெடுக்க அண்டை வீட்டுக்காரன் எப்படி பிசிக்கலா எப்படி தடுக்க முடியும்? வழக்கு நீங்க எத்தனை வழக்கு போட்டாலும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, தவறு எதுவும் செய்யவில்லை, எதுக்கு கவலைப்படல? இந்த அணிக்கு தேர்தலில் ஒரு ஆதரவு சொன்னதுக்காக சரத்குமார் வீட்டுக்கு வருமான வரி போகுதுன்னு சொன்னா எந்த அளவுக்கு இந்த இயக்கத்தை அவர்கள் சிதைப்பதில் வெறியாக இருக்கிறாங்க. அதாவது அடிப்படையா என்ன சொல்றாங்கன்னா, மத்திய ஏஜென்சிஸ் உடைய அந்த தாக்குதலால் நாங்கள் வந்து பாதிக்கப்படுவோம் அப்படிங்கறது ஒரு அட்மிஷன் ஆஃப் கில்ட் தானே. இப்போ சரி, இப்போ வருமான வரித்துறை வராங்க ஒண்ணு இல்ல, தேடுறாங்க, போறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன கவலை அதை பத்தி? எதுக்காக உங்களுடைய அரசியல் நிலைப்பாடை எதுக்கு மாத்தணும்? அதாவது இல்ல, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு அரசியல் நிலைப்பாட்டை ஒரு வருமான வரித்துறை சோதனையினுடைய அடிப்படையிலோ அமலாக்கப் பிரிவு சோதனையினுடைய அடிப்படையிலோ என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை நான் மாத்திக்கிறேன்னாக்க அது எந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆன் தி பார்ட்டி? நீங்க சொல்றது 100% நான் ஏத்துக்கிறேன். இதே அம்மா மீது சின்னம்மா மீது 18-17 வழக்குகள் போட்ட போது இன்றைக்கு இருக்கிறவர்கள் போல அச்சப்பட்டிருந்தால் அவர்கள் அந்த கட்சியை காங்கிரஸோடு ஒப்பந்தம் போட்டுவிட்டு காங்கிரஸோடு இணக்கமாக போய் தங்கள் மீதான வழக்குகளை தீர்த்து கொண்டிருக்கலாம், சிறைக்கு போகாமல் தப்பிச்சிருக்கலாம், தீர்ப்புகள் கூட திருத்தப்பட்டிருக்கலாம், எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் எதிர்கொண்டதனால தான் இன்றைக்கு சரித்திரத்தில் சாகா வரம் பெற்ற ஒரு தலைவராக அம்மா இன்னைக்கு இருக்கிறாங்க. அதை இந்த அதிமுகவுடைய தொண்டர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, தலைவர்களும் புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. துரோகத்தின் ஆணி வேறா இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதெல்லாம் இன்றைக்கு அடையாளம் காணப்பட்டு விட்டது. ஒண்ணு வேணாம் சார் சொன்னாங்க. இப்ப எப்படின்னு கேட்டா, சோதனை நடத்துவது என்பது வேறு, வருமான வரி சோதனை எதிர்கொண்டுடலாம். ஆனால் முதல்ல எடுத்தோடனே தண்டனை கொடுத்துறது, ஒரு எக்ஸல் சீட்டை வெளியே விட்டு 200 கோடி 214 கோடி என்றெல்லாம் கலங்கப்படுத்துறாங்க. பிஜேபி தரப்புல எடுக்கிற நடவடிக்கைகளை விட்டுருங்க, ஒரு அணியிலிருந்து இன்னொரு அணியை சேர்ந்தவங்க மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை பாருங்க. ராஜேந்திர பாலாஜி ராஜினாமா பண்ணணும் வைகை செல்வன் பேசுறாரு, வைகை செல்வன் கூலிக்காக பேசுவாருன்னு ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு. 2011ஆம் ஆண்டு 3000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சாரு வைகை செல்வன், ராஜேந்திர பாலாஜி பேசுறாரு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? நீங்க பிரிஞ்சு இருக்கிறது இல்ல வேற ஒரு அழுத்தங்கள்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் பிஜேபிக்கு என்ன தொடர்பு? இல்ல கார்த்திக், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? பிஜேபி தான் சொல்ல சொன்னாங்க. நான் அப்படி சொல்லவில்லை. அவர்கள் மேல்மட்டத்திலே ஏற்பட்ட பிளவு கீழே வரும் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதற்கு இவர்கள் வாய்ப்பு கொடுக்கிறார்கள் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். இன்னொன்னு சொல்ல போனா, அவர் 500 ரூபாய் பேச்சாளர்னு கேட்டு ராஜேந்திர பாலாஜி வைகை செல்வன் விமர்சனம் பண்ணதும், இவர் அவரை பத்தி விமர்சனம் பண்ணதும், பசைவாளி தூக்கிட்டு இருந்தவர் அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஓட்டுனவர் அமைச்சராயிட்டார். ஒண்ணு மட்டும் நான் நினைக்கிறேன், போஸ்டர் ஓட்டுனவர் ராஜேந்திர பாலாஜின்னு ஜெயலலிதாவுக்கு தெரியாது, தெரியாம அமைச்சராக. நான் ஒண்ணு சொல்றேன், அதாவது அவர்கள் இருவரும் விமர்சனம் ஒரு பக்கம், இவர்களுடைய இந்த குழாயடி சண்டை போல நடக்கிறதை வந்து யாரும் ரசிக்க மாட்டாங்கன்றது உண்மை என்றாலும், இன்னொரு புறத்தில் பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவினுடைய கனவு நிறைவேறி இருக்கின்றது 2 பேரும் சொல்றாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தஞ்சையில் வந்து வாண்டையார், பட்டுக்கோட்டை நாடிமுத்து பிள்ளை, திருச்சியில் லூர்துசாமி உடையார், பழனியில் மன்றாயார், இப்படி வந்து ஒரு பண்ணையாரிடம் இருந்த அரசியல் என்பது இன்னைக்கு பசச்சட்டி தூக்குனவங்ககிட்டையும் 500 ரூபாய்க்கு பேசுறவங்ககிட்டையும் வந்திருக்கு. இவர்களும் அமைச்சர்களாக முடியும் என்கிற நிலையை திராவிட இயக்கம் உருவாக்கி இருக்கிறது என்பது இவர்கள் சண்டையின் மூலமாக ஒரு வெளிப்பட்டு அலங்காரமா போட்டு பேசினாலும் இந்த சண்டையிலும் ஒரு உண்மை இருக்கிறதை நான் சொல்ல வரேன். குழு அமைச்சாங்கல்ல, குழு அமைச்சு அதுக்கப்புறம் திரு ஓபிஎஸ் குழு எல்லாம் கலைச்சாங்க. கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் இருந்திருக்கு. ஏன் போய் பேசல? நேரடியாக பேசுவதற்கு பாஜக ஆள் வச்சு தடுத்தாங்களா? அதெல்லாம் பேசவே கூடாது. குழு கலைக்கப்பட்டதுதான், இனிமே இணைப்பு சாத்தியமே இல்ல கார்த்தி. நான் என்ன சொல்றேன், நீங்க இணையறதுக்கு தானே குழு வச்சீங்க, இணையறதுக்கு பேச்சுவார்த்தைக்கு தானே வச்சீங்க, 2 அணி இணையணும் அப்படிங்கிறது தானே வச்சீங்க. ஒரு முறை கூட அபிஷியலா பேசலையே, பின்னாடி பேசுனீங்க அது வேற விஷயம். அபிஷியலா ஒரு முறை கூட பேசலையே, அது எப்படி பாஜக? எல்லாமே வந்து பாஜக உடைய ஃபர்ஸ்ட் வந்து இந்த அதாவது வருமான வரி சோதனை வரும் என்ற காரணத்துக்காக நான் என் அரசியல் நிலைப்பாடு மாற்றுவேன் சொல்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வினோதமான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அடிப்படையாக இந்த 2 அணியும் இணைவதற்கு இன்ஃபேக்ட் பாஜகவும் நிச்சயமாக ஓபிஎஸ் அணியும் இபிஎஸ் அணியும் இணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தில் தான் அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையில் என்னன்னா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார், அவர் தலைமையில் ஒரு கட்சி இருக்கும், அது கூட கூட்டணி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்துக் கொண்டு 3 கட்சிகளுமாக சென்று 2019 தேர்தலை சந்திப்போம், சட்டப்பேரவை எப்போ தேர்தல் வருதோ அதையும் சந்திப்போம் அடிப்படையில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் முழுமையாக எல்லாத்துக்குமே பாஜக தான் காரணம். அதிமுக இருக்கிற அணிகளுடைய தலைவர்களுக்கு எந்த விதமான ஒரு பொறுப்பும் இல்லை அப்படிங்கிறது வந்து மருது அழகராஜ் சொன்ன ஒரே ஒரு கேள்வி.
எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தொண்டர்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னா தொண்டர்கள் வந்து ரஜினிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அதிமுக தொண்டர்கள் ரஜினிக்கு ஓட்டு போட்டுருவாங்க, இந்த பிளவு வந்து ரஜினிக்கு போயிடும், வாக்கா போயிடும்னு ஒரு பார்வை இருக்கு. மருது அழகராஜ் சொல்ற மாதிரி அந்த மாதிரிலாம் போகாது, அது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதிமுகவிலேயே ரீட்டைன் ஆகுங்கிற ஒரு பார்வை இல்ல. ஒரு மிக அதான் அதிமுகவுடைய வாக்கு வங்கி பல குரூப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்கு. இன்ஃபேக்ட் அதிமுக வந்து 2016 வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டு இன்னும் ஒரு கணிசமாக இருக்கிற ஒரு காரணம். ஸோ அதிமுக தொண்டன் வாக்கு அப்படிங்கிறது வந்து தனி நபருக்கு இப்போ திரு பன்னீர்செல்வத்துக்கோ திரு எடப்பாடி பழனிசாமிக்கோ திரு தினகரனுக்கோ அப்படிங்கிற ஒரு ரீதியாக தனிப்பட்டு அவர்களால் வெற்றி பெற முடியுமா என்றால் முடியாது. நிச்சயமா திமுக தான் ஜெயிக்கும். ஆனால் அதுக்காக தான் பாஜகவுடைய திட்டம் என்னன்னா அதிமுக 2 அணிகளும் இணைத்து அதற்கு பிறகு பாஜக கூட்டணியாக திரு ரஜினிகாந்த் தலைமையில் ஒரு அணி வந்தால் அது ஆன்டி டிஎம்கே ஓட்டை கன்சாலிடேட் பண்றாங்க. அதுதான் வந்து அந்த நோக்கம் வந்து திமுகவுக்கு எதிரான இருக்கிற வாக்குகளை எப்படி ஒன்று சேர்த்து அது சிதறாமல் பார்த்துக் கொள்ள முடியும்ங்கிறதா நோக்கம். சரி, அப்ப ஓபிஎஸ் வந்து இணைப்பு சாத்தியம் இல்லைன்னு சொல்றதையும் இதை நம்ம சேர்த்து இல்ல, அது வந்து பெருசா பொருட்படுத்த முடியாது. அது பாஜக எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் ஓபிஎஸ் நிலைப்பாடு இருக்கும். நான் சொன்னதை ஏறத்தால் அண்ணன் அப்படி ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து பாஜகவின் நூலில் ஆடும் பொம்மை ஓபிஎஸ்ங்கிறத ஒத்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்து அதிமுக பத்தியும் பேசணும். அதிமுக 2-3 பிரிவுகளாக உடையணுங்க. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது இங்க இருக்கக்கூடிய பாதி பேராவது அங்க போகணுங்க. அது அப்படி இல்லை. ஏன்னா பாஜக தன்னிடம் வரும் என்று எதிர்பார்த்தார்கள். அதெல்லாம் கரெக்ட், அதெல்லாம் அவங்க பண்றாங்கன்னா ஏன் இடம் நான் சொல்லிடுறேன். நீங்க தரம் குறைந்த வார்த்தைகளை 3ஆம் தர வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு அணியை சேர்ந்தவங்க ஒரு அணியை சேர்ந்தவங்க பேசுறாங்க. அதை யாரு பிஜேபி பேச சொல்லுதா? நான் சொல்லிடுறேன். அதாவது இவர்கள் பேசுவதை நான் ரசிக்கல, இது நியாயப்படுத்தல. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இது மாதிரியான விமர்சனங்கள் இந்த மேல் மட்டத்துல தான் இருக்கு. கீழ்மட்டத்தில் உள்ள தொண்டனை பாஜகவினுடைய கனவு திட்டங்களால் தகர்க்க முடியாது. அதாவது அச்சம் என்பது மடமையடா என்று பாடி பாடி போதித்த புரட்சி தலைவருடைய இயக்கம், அஞ்சுவதும் இல்லை அஞ்ச வருவது யாதொன்றும் இல்லை என்று அப்பர் பாயினர் பாடிய அந்த பாட்டுக்கே துணிச்சலின் அடையாளமா இருந்த அம்மாவின் இயக்கம், அந்த தொண்டர்களிடம் இருக்கக்கூடிய உறுதி வீரம் எங்கும் குலையவில்லை. ஆனால் மேல்மட்டத்தில் ஏற்பட்டிருக்க இந்த பிளவு பாஜகவினுடைய கனவு எதுவா இருக்குன்னு சொன்னா, கட்சியை உள்ளாட்சி தேர்தலில் என்ன பண்ணு கேட்டா அதிமுகவை அச்சுறுத்தி மிரட்டி உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 50-50 வாங்கிடணும். இல்ல, இவங்க தானே அந்த தொகுதியில செல்வாக்கா இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர்களா இருக்கிறாங்க, தொண்டர்கள்ட்ட நேரடியா புழங்குறாங்க. நீங்க ஒண்ணு வைச்சலவன் அவர் ஏரியாவில் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, ராஜேந்திர பாலாஜி அவர் ஏரியாவில் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. நீங்க இதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இருக்காது, நேரா அந்த வாக்கு வந்து வேற எங்கேயாவது போயிடும் அப்படின்னு சொல்றீங்களா? வாத்தியார் இல்லாத வகுப்பறையில் மாணவர்களுக்குள்ள சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. வாத்தியார் வந்துட்டு அமைதியாயிருவாங்க. ஒரு வாத்தியார் வரக்கூடாதுன்றதான் பாஜகவினுடைய திட்டமே. அதுக்காகத்தான் பொதுச் செயலாளர் பிடிச்சி உள்ள போடு. 4 வாத்தியார்கள் வந்தாச்சு. ஒரு வாத்தியார் போய் 4 வாத்தியார்கள் 5 வாத்தியார்கள் வந்தாச்சு. அப்படி இல்ல, மாணவர்களோடு சேர்ந்து அவரும் சண்டை போடக்கூடிய வாத்தியாரா தான் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆளுமை நிறைந்த வாத்தியார் வரக்கூடாதுன்றதான் பாஜக. ஒரே ஒரு தொண்டரை பத்தி சொன்னார். தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பொறுமையாக தான் இருந்திருக்காங்க. என்ன எப்படியாவது எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா தொண்டர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அது அட்லீஸ்ட் இந்த 2 அணிகளும் ஒன்று சேர்ந்தால் கட்சி ஓரளவுக்கு வலுவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தொண்டர்களிடையே இருக்கு. தொண்டர்களுக்கும் நல்லா தெரியும், செல்வி ஜெயலலிதா இருந்தது போது ஒரு வலுவான ஆளுமை இப்போ இல்லைங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அந்த ரீதியாக ஏதேனும் ஒரு கூட்டணி அமைத்து மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியுமோ, இல்ல ஆட்சி பொறுப்புல ஒரு பங்கு வைக்க முடியுமோ அப்படிங்கிற ரீதியாக தான் அவங்க நிறைவு செய்யணும். ஒரே ஒரு சந்தேகம் தான், இப்ப இவ்வளவு பிரச்சனை நடக்குது, தொண்டர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை பிஜேபி, ரஜினி, எடப்பாடி, ஓபிஎஸ் அணியில் தலைமையில ஒரு அணி அப்படின்னு கூட்டணி ஃபார்ம் ஆகி சசிகலா தினகரன்ங்கிறது தனி அணியாக அதிமுகவில் போகுதுன்னா, இப்ப இவ்வளவுதையும் பிஜேபி தான் செஞ்சுச்சுன்னு தொண்டர்கள் வெறுப்புல எடப்பாடி ஓபிஎஸ் அணிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா? பிஜேபி ரஜினி கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா? இல்ல சசிகலா தினகரன் ஆதரவு அணிக்கு அந்த அணிக்கு இல்ல, அதாவது எந்த அணி வலுவாக இருக்கும், எந்த அணி வெற்றி பெறக்கூடும், எந்த அணிக்கு அதிக செல்வாக்கு மக்களிடையே கிடைக்கிறதுங்கிற அடிப்படையில் நிச்சயமா தொண்டர்கள் போவாங்க அப்படிங்கிறது. ஆனால் உறுதியாக வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை, அதாவது இந்த 3 அமைப்புகளுடைய நாட் கட்சியில் இருக்கிற ஃபேக்ஷன் இல்ல, இபிஎஸ் ஓபிஎஸ் ஒரு குரூப் பிளஸ் பிஜேபி பிளஸ் திரு ரஜினிகாந்த் தலைமையிலான ஒரு கட்சி வந்தால் அந்த 3ஐயும் இணைத்து ஒரு கூட்டணி, அதுதான் வலுவா இருக்கும். அதுதான் வலுவா நிச்சயமா இருக்கும். 1999 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய வாழ்வுரிமை மாநாட்டில் அம்மா பேசினதை அதிமுக தொண்டன் இன்றைக்கு மனதில் ஓட விட்டு பார்க்குறான். என் அரசியல் வாழ்வில் நான் செய்த ஒரே பிழை பாஜகவோடு கூட்டணி வைத்ததுதான். அந்த நான் செய்த பிழையை ஒத்துக்கொள்கிற துணிச்சல் எனக்கு உண்டு. அதனால் தான் நானே அந்த ஆட்சியை கவிழ்த்தேன்.
நான் மட்டுமல்ல, எனக்கு பின்னாலும் அதிமுக ஒருபோதும் பாஜகவோடு எந்த காலத்திலும் அரசியல் கூட்டணி வைக்காது என்கிற பிரகடனத்தை கடற்கரையில் கூட்டி வைத்து கடல் போல் திரண்டிருந்த மக்களிடம் அம்மா சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா இருந்திருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பாங்களோ அது ஓபிஎஸ் சொல்கிறார். அது யார் சொல்கிறார்? அது யார்? ஒண்ணும் தீண்டத்தகாத கட்சி இல்ல ராஜேந்திர பாலாஜி சொல்லிருக்காரு. இன்னும் என்னென்ன உதிர்ந்த முத்துக்கள்லாம் வரப்போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பாப்போம். அதையும் அப்ப பேசுவோம். அதையும் பேசுவோம். ஜெயலலிதா போட்ட வழியில தான் கட்சி டிராவல் ஆகுதான்லாம் உறுதி. இல்ல கார்த்திக், நீங்க இருவரும் ஒரு சார்பெடுத்து என்ன கேள்வி கேக்குறீங்க. எனக்கு பதில் சொல்ல நீங்க குறுக்கீடு அதிகமா இருக்கு. நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டு தான் பதில் சொல்லவே விட மாட்டீங்க. நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஓபிஎஸ் அவர்தான் பாஜகவின் பிரதிநிதின்ட்டேன். அவர் சொன்னதை சொல்லாதீங்க. அடுத்து இன்னொன்னு, ராஜேந்திர பாலாஜி, அதாவது பாஜகவின் பின்னே போவது என்பது நாகத்தின் நிழலில் ஒதுங்குகிற தேரையின் கதி என்பது அதிமுக கட்சின்னு சொன்ன ராஜேந்திர பாலாஜி எந்த அணியில இருக்கிறாரு? உங்க அணியில தானே இருக்காரு. ராஜேந்திர பாலாஜி அவருடைய சொந்த கருத்தா இருக்கலாம், அது அதிமுக சொந்த கருத்து பல கட்சியில பலருக்கும் உண்டல்லவா? அதிமுக இருக்கவே கூடாதா? சொல்றேன் ஒண்ணு, அதை நான் திருப்பி சொல்றேன். அதிமுக தொண்டன் தெளிவா இருக்கான். இந்த பிளவுகளின் பின்னணியில பிஜேபி மிக பெரும் சொந்த கருத்துன்னு சொல்ல எல்லா கட்சிகளுக்கும் அதிமுக மட்டும் என்ன விதி விலக்கு? சரி, அடுத்து இன்னொரு செக்மெண்ட் பேசணும். இடைவேளை எடுத்துக்கலாம். இடைவேளை எடுத்துட்டு நம்ம தொடர்ந்து பேசணும். மன அழுத்தத்தில் தமிழக விவசாயிகள் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்கு. அடுத்தடுத்து பருவமழை பொய்த்து, சாகுபடி பொய்த்து, விவசாய வருமானம் குறைந்ததனால விவசாயிகள் மன அழுத்தத்தினால தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுவோம். எப்படி பார்க்கலாம்? இல்லை, நிச்சயமா இது வந்து ஒரு மிகவும் வருந்தத்தக்க நிலை. அகில இந்திய அளவில் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் ஏற்பட்ட வறட்சி அப்படிங்கிற காரணத்தினால ஒரு ஏன்னா நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் தற்கொலைங்கிறது நம்ம அவ்வளோ அதிகமாக, இப்போ மகாராஷ்டிரா போன்ற மாநிலம், ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் கிட்டத்தட்ட வருடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ரொம்ப வருந்தத்தக்க நிகழ்வு என்றாலும் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இது வந்து நம்ம அதிக அளவில் பார்க்காத ஒரு சூழல்னால இது நிச்சயமாக ரொம்ப வருந்தத்தக்க நிலை. இதற்கு 2 விஷயம். ஒன்று வந்து உடனடி நிவாரணம். அதுக்கு வந்து அரசு ஓரளவுக்கு நடவடிக்கை எடுக்க முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த உடனடி நிவாரணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சரி இந்த வருஷம் கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த சாகுபடி வருது, சரி அதோட மறந்துடுவோம் அப்படிங்கிறது ரீதியாக இல்லாமல் இந்த தொலைநோக்கு பார்வையுடன் என்ன திட்டம் செய்ய வேண்டும். இது வந்து தொடர்ந்து நம்ம ஐ எம் ஷுவர் இது 10 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தாலும் இதே தான் சொல்லியிருப்போம், இப்போவும் இதே தான் சொல்கிறோம். இது வந்து இந்த சூழல் ஏற்பட்டிருப்பத காரணத்தினால இப்போ இதை பற்றி பேசுகிறோம். இப்போ ஓரளவுக்கு சுமாராக கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சுன்னு வைங்க, ஓரளவு சாகுபடி நடந்துச்சுன்னா இந்த டாபிக் போயிடும். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்போவுமே இந்த விளிம்பில் தான் இருக்குது. இப்போ ஒரு சாகுபடி நல்லா இருந்தாலும் அடுத்தது எப்படி இருக்குங்கிறது தெரியாத ஒரு சூழல். அதுக்கு தேவையான இப்போ ஒரு சிம்பிள் உதாரணம், பல மாநிலங்கள்ல மத்திய பிரதேஷ்ல நம்ம கடந்து போயிடுறோம்னா விவசாயிகள் பேசிட்டே தான் இருக்காங்க. இல்ல அது வந்து ஒரு பப்ளிக் உணர்த்திட்டே தான் இருக்காங்க. பொது விவாதத்துக்கு வரது இல்ல. அது ஒரு ஓட் கேச்சிங் இஷ்யூவா இருக்கிறது இல்ல. ஓட் கேச்சிங் இஷ்யூவா எப்போ இருக்கு? விவசாயிகள் போராட்டம் செஞ்சாதான் அது ஓட்டு. போராட்டம் விவசாயிகள் செய்யலைன்னா அது ஓட்டு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா நம்ம அரசியல் தலைவர்களும் பார்க்கறது இல்லை, பொதுமக்களும் அது பெருசா பார்க்கறது இல்லை. சிம்பிள் எக்ஸாம்பிள், மத்திய பிரதேஷ்ல இந்த சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய விவசாய போராட்டம் நடந்துச்சு. மழை பெய்யல, வறட்சினால பாதிக்கப்பட்டாங்களா? இல்லை, நல்ல மகசூல் இருந்துச்சு. என்ன ஆச்சு? மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு அந்த பொருளுக்கு கிடைக்க வேண்டிய சரியான விலை கிடைக்கல. ஸோ விலை வந்து சென்ற ஆண்டை விட பாதிக்கும் குறைவாக போனதுனால நஷ்டம், மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. ஸோ இது வந்து வெறும் மழைக்கு மட்டும் நம்ம இரிகேஷன் ப்ராஜெக்ட், பாசனத்துக்கு வசதி ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்கிறது ஒரு வே ஆஃப் அட்ரஸிங் இட். ஆனால் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை எப்படி என்ஷூர் பண்ண போகிறோம்? MS சுவாமிநாதன் ரிப்போர்ட்டில் அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் மத்திய அரசு வந்து அதை பற்றி பல முறை விவாதித்திருக்காங்க. அது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் அது வந்து இது வரைக்கும் நிறைவேறலை. ஸோ ஒரு பொருளுக்கு அவங்க அந்த விளை பொருளுக்கு எப்படி ஒரு நியாயமான ஒரு ஊதியம் கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத சால்வ் பண்ணாத வரைக்கும் நம்ம என்ன வேணா பேசிட்டு இருக்கலாமே தவிர இதே சிச்சுவேஷன் தான் இருக்கும். சுழன்றும் ஏற்பெண்ணது உலகம் என்று வள்ளுவன் சொன்ன விவசாயிகளுடைய நிலை, சாகுபடி பொய்த்ததால் விவசாயிகளை சாகும்படி செய்கிறது என்கிற அளவில் ஒரு பெரிய வேதனையான நிகழ்வாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் வெறும் வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசிட்டு கடந்து போகிறதுனால அவருடைய வாழ்க்கை சீரடைந்து போகாது. ஏறத்தாழ $155 பில்லியன் அளவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து வருமானங்களை எல்லாம் மத்திய அரசாங்கம் எடுத்துகிட்டு போகுது. நிறைய வருமானம், இன்னும் சொல்லப்போனால் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் எந்த வருமானமே இல்லை. ஆனால் மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக அதீதமான வருமானத்தை மத்திய அரசுக்கு வரிகளாக அள்ளி கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இப்போ இந்த GST மூலமாலாம் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க.
உற்பத்தியில் தலை சிறந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கெல்லாம் மிக பெரும் பாதிப்பு தான் அந்த ஜிஎஸ்டின்ற பொறுத்தவரையும். ஆனாலும் நம்ம எல்லாத்துக்கும் ஒத்து போகிறோம். அப்படி இருக்கிற போது தமிழ்நாட்டு விவசாயிகள் விஷயத்தில் மத்திய அரசு இன்னும் கொஞ்சம் தனது செவிகளை திறந்து வைத்து புலன்களை திறந்து வைத்து கொஞ்சம் கனிவோடு. வாதம் என்னன்னா விவசாய கடன்களை வந்து மாநில அரசு தான் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இல்ல அதாவது அதே மாதிரி தமிழக அரசும் தள்ளுபடி செய்யும். இல்ல அம்மா வந்து 2016 ஆட்சிக்கு வந்து அமர்ந்த உடனே சுமார் 7,000 கோடி ரூபாய் அளவுக்கு தான் இட்ட முதல் 5 கையெழுத்துல அது ஒரு கையெழுத்து கடனை தள்ளுபடி செஞ்சது. இப்பொழுது கூட 2,000 கோடி ரூபாய் திரு எடப்பாடியார் தள்ளுபடி பண்ணாரு. தள்ளுபடிகள் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு விவசாயத்திற்கு வழிவகை செய்திடாது. அண்ணன் சொன்னது மாதிரி நீண்ட தூர திட்டங்களை, பணப்பயிர் மேலாண்மை, குறைவான நீரை பயன்படுத்தி எந்த வகையான ஜப்பான்ல அந்த மாதிரியான அது இந்த நாட்டை ஆளக்கூடிய நாடு மாநில அரசாங்கத்திற்கான அந்த பின்னாதாரங்களை மத்திய அரசாங்கம் கொடுக்கணும். இதே மாதிரி இந்த பால் தான் இங்கேயும் இங்கேயும் மூவ் ஆயிட்டே இருக்கு. மாநில அரசு வந்து மத்திய அரசு தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்றதும், மத்திய அரசு மாநில அரசுகள் தான் விவசாயத்தை பாத்துக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஆந்திரால அந்த கிருஷ்ணா கோதாவரி லிங்க் ஸ்கீம் மத்திய அரசு செய்யலையே, மாநில அரசு தான் எடுத்து செஞ்சாங்க. தெலுங்கானா அரசு இப்போ மிகப்பெரிய திட்டங்களை வந்து தீட்டி அவங்க பாசன வசதிக்கும் குடிநீர் வசதிக்கும் மிகப்பெரிய திட்டங்களை தீட்டி ஆரம்பிச்சுட்டாங்க வேலையை. என்னன்னா மாநில அரசு பிரதானமாக இத்தகைய திட்டங்கள், ஒரு பாசன திட்டம் என்றால் அது மத்திய அரசு ஏதேனும் ஒரு சர்வதேச ரீதியாக கடனுக்கு போகலாம், இல்லை கொஞ்சம் கிராண்ட்டுக்கு போகலாமே தவிர அந்த திட்டத்தை பிளான் செய்வது, நிறைவேற்றுவது பெரும்பாலான மாநில அரசு பெரும்பாலான வருவாயை வந்து மத்திய அரசு எடுத்துட்டு போன பிறகு இல்ல எல்லாத்துக்குமான நிதி ஆதாரம் வந்து மாநில அரசு ஸ்டேட் ஷேர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணிருக்காங்க. கடைசி 2 ஆண்டுகள் முன்னாடி வந்து 42% வரைக்கும் மாநிலங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வழிவகை செஞ்சிருக்காங்க. சோ வந்து மத்திய அரசு எல்லாத்தையும் தூக்கிட்டு போறாங்க, மாநிலத்துக்கு ஒண்ணுமே கொடுக்கறது இல்லங்கிறது ஒரு நியாயமான ஒண்ணு வேணும். சமீபத்துல இந்த டிராட் ஃபண்ட் இப்போ வறட்சி நிவாரணம் ஒதுக்குனாங்க. ஆந்திராவுக்கு 31,000 கோடி ரூபாய், கர்நாடகாவுக்கு 39,000 கோடி ரூபாய், தமிழ்நாட்டுக்கு 1,700 கோடி ரூபாய் தான் ஒதுக்குனாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க 31,000 கோடி இன்னொன்னு பாத்தீங்கன்னா காவேரி மேலாண்மை கேட்டதுல 31,000 கோடி 31 கோடி. அதாவது நான் என்ன சொல்றேன்னா இப்ப ஒண்ணு வேணாம், இல்ல ஹையஸ்ட் அலோகேஷன் ரவுட்டுக்கு மத்திய அரசு கொடுத்தது சமீபத்தில் 31 கோடி. 1000 கேட்டதுல அதிக சதவீதமா அந்த மாநிலங்களுக்கு எல்லா மாநிலங்களும் கேட்ட மாநிலங்கள்ல அதிக அளவு தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அதுவும் ஆனா கம்மி தான். இப்போ காவேரி அகண்ட காவிரியே நீங்க வறண்ட காவிரியை மாறி போச்சு. அதற்கு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கிட்டம் இருக்கு? மத்திய அரசாங்கத்தில் தானே இருக்கு. தமிழ்நாட்டினுடைய நீராதாரங்களை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கு? முல்லை பெரியாருடைய நீர்த்தேக்க அளவில் இருக்கக்கூடிய பிணக்க கேரள அரசாங்கத்தோடு பேசி முடித்து வைக்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கு? ஆக தமிழ்நாட்டுக்கு அணைக்கு தண்ணீரை திறந்து விடுவதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. வர்தா புயல்ல இருந்து வறட்சி நிவாரணத்திலிருந்து கேட்ட நிதி எதையும் அள்ளி கொடுக்க கிள்ளி கொடுக்க கூட மனசு இல்லாம இருக்காங்க. ஆக மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை ஒரு பாராமுகத்தோடு, வஞ்சகத்தன்மையோடு, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறது என்பதற்கு ஒரே ஒரு சான்று, பிரியங்கா சோப்ராவுக்கு கிடைத்த வாய்ப்பு ஐயா கண்ணு வீதியில் கிடந்து போராடினாலும் கிடைக்கல. ஒரு முறை பிரதமருக்கு பார்க்கறதுக்கு கூட அனுமதிக்கலையே. காவிரி நிர்வாணமா போராட்டம் நடத்தி கூட கிடைக்கலையே. இல்ல காவிரி மேலாண்மை வாரியத்துல சகோதரர் சொல்றது முழுமையா நான் ஏத்துக்கிறேன். நிச்சயமா வந்து தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக மத்திய அரசு ஒரு நிலை எடுத்திருக்கிறது. அது நியாயம் அல்ல, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த ஒரு காரணத்தை வச்சுக்கொண்டு நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம், நீங்க காவேரி கொடுத்தாதான் நாங்க, அதாவது அடிப்படையாக இரிகேஷன் ப்ராஜெக்ட், பாசன திட்டங்கள், எத்தனை புதிய பாசன திட்டங்கள் கடைசி 20 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிம்பிள் உதாரணம், இன்னைக்கு சென்னையில் ஒரு சொட்டு தண்ணி அந்த ரெசர்வாயர்ஸ்ல இல்லை, நீர்த்தேக்கங்களே இல்லை. கரெக்டா? 2 ஆண்டுகள் டிசம்பர் 2015 எத்தனை டிஎம்சி நீரை கொண்டு போய் கடல்ல கலந்தீங்க? ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்லாதனால. தேர்வாய் கண்டிகையில எப்ப அறிவிச்சீங்க நீங்க ஒரு புது தேக்கம்? இது மத்திய அரசு வந்து செய்ய வேண்டிய திட்டம். அது தேர்வாய் கண்டிகையில புது ரெசர்வாயர் வருதுன்னு எப்ப அறிவிச்சீங்க? எப்போ அது திறந்திருக்க வேண்டும்? போய் ரெக்கார்ட்ஸை பாருங்க. ஏன் இன்னும் திறக்கப்படவில்லை? ஏன் இன்னும் ஸ்டோரேஜ் இல்லை? ஸோ இதெல்லாம் வந்து ஈஸி. மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா வந்து தமிழ்நாட்டுக்கு நிலைப்பாடு எதிராக செயல்பட்டு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்காக நாங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், நாங்கள் பாசன திட்டம் எல்லாம் செஞ்சுட்டோம், செய்ய வேண்டிய அனைத்தையும் நாங்கள் செய்து விட்டோம், மத்திய அரசு மட்டும் வஞ்சிக்கிறதுன்னு சொல்றதுல ஒரு நியாயமே. அண்ணன் சொன்னாங்க நிறைவு செய்யணும் சுருக்கமா. அண்ணன் சொன்னாங்க நீராதார திட்டங்களில் கவனம் செலுத்துறேன்னு. கருணாநிதி ஆட்சியால் தோல்வியுற்ற பழைய வீராண திட்டத்தை
வெற்றி பெற்ற புதிய வீராண திட்டமா மாக்கி தலைநகர் சென்னையினுடைய தாகம் தீர்க்கும் திட்டமா மாத்தினது ஒரு சிம்பிள் திங். ஒண்ணு. அடுத்து வந்து இந்த கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை திட்டத்திற்கு அம்மா தான் புறப்பாடு செய்தாங்க. அதுல திட்டப்பணிகளில் ஏற்படக்கூடிய காலதாமதத்துக்கு அரசாங்கத்தின் காரணமா நான் கருதல. இன்னொன்னு, இந்த போரூர் ரிசர்வேரை கூட அகலப்படுத்தி அதை பெரிதாக்குறதுக்கான திட்டங்களும் கொண்டு வரப்பட்டது. பல நீர்த்தேக்க திட்டங்கள், அதே மாதிரி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது. பல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப முல்லை பெரியாற்று விவகாரம் முடிக்கப்பட்டால் மானாவாரி பூமியாக இருக்கக்கூடிய 5 மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் பயன்பெறும். டெல்டா மாவட்டங்களுடைய காவேரி பிரச்சனை தீர்க்கப்படாதுங்கிறதுக்கு பலமுறை ஆதாரம் தெரிவிக்கல. 9 மாவட்டங்கள்ல பிரச்சனை இருக்கு. நீங்க உங்களுக்கு ஃபுல் கோட்டா, ஒரே ஒரு பாயிண்ட், காவேரியிலிருந்து கர்நாடகா கொடுக்க வேண்டிய முழு நீரை கொடுத்தாலும் நிரந்தரமான தீர்வு அது அல்லன்னு பல ஸ்டடிஸ் வந்து இருந்திருக்கு. ரெண்டாவது, குடிநீருக்கு செல்வி ஜெயலலிதா பல திட்டங்கள், இந்த டீசாலினேஷன் பிளான்ட், இந்த புதிய வீராணம் திட்டம் எல்லாம் பண்ணாங்க, மாற்று கருத்து இல்லை. விவசாய பாசனத்துக்கு பெருமளவில் எந்த திட்டமும் கொண்டு வரப்படவில்லை. நேரம் ஆயிடுச்சு, அதனால சமவெளி பகுதியாக இருக்கிற போது பாசன திட்டங்களை வகுப்பதில் சாதனைகளே பேசிட்டு இருக்காம விவசாயிகளுடைய வேதனைகளையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிறதா. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.